மாங்காடு அம்மன் கோயில் இருக்குல்ல, இன்னைக்கு ராத்திரி பாத யாத்திரை வந்த பக்தர்கள் கொஞ்சம் பேர் அங்கே தங்கியிருக்காங்க. சாப்பாடு சமைச்சு கொடுக்கறதா சொல்லியிருந்தேன். எப்படியும் ஒரு 10 பேருக்கு சமைக்கணும். நீங்களும் வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். அப்படியே கொஞ்சம் வதக்கி அப்படியே மூடி வச்சோன்னா வெஜிடபிள் பிரியாணி ரெடி. அதை எடுங்க. இது எங்க வைங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கேசரி வேலையை பார்ப்போம். அது இதை விட சுலபம் தான். நீங்க இதுக்கு முன்னாடி கேசரி பண்ணிருக்கீங்களா? இல்ல, அண்ணி தான் பண்ணுவாங்க. அது ஒரு விஷயமே இல்லைங்க. இப்ப நான் எப்படி பண்றேன்னு பாருங்க. வாங்க உட்காருங்க. கேசரி செய்யறது ரொம்ப சிம்பிளுங்க. இந்த ரவாவை எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த முந்திரி திராட்சை இதெல்லாம் தனியா வறுத்து எடுத்து வைக்கணும். ஆமா, அதெல்லாம் எங்க மேல இருக்கா? என்ன பண்றோம்னா, சாதம் வெந்துட்டோம். இது ரெடி ஆனதுக்கு அப்புறம் அதை இறக்கிட்டு நம்ம கேசரி செஞ்சிருவோம். என்னங்க, நல்லா வாசனை வருதா? ஏங்க, ரெடியா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க. வாசனையா இருக்கா? இருக்கும். இப்ப நம்ம கேசரி செய்ய ஆரம்பிச்சிடலாமா? அந்த அந்த பாத்திரம் எடுங்க. நெய்யை நல்லா ஊற்றி இதே சட்டியில இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி இந்த ரவாவை அப்படியே கொஞ்ச நேரம் வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ரவாவை எடுத்துக்கிறோமோ அதை விட இன்னொரு மடங்கு தண்ணி எடுத்து கொதிக்க வைக்கணும். இது போதுமா? ஊத்துங்க. நல்லா கொதிச்சு வந்ததும் இந்த ரவாவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கிண்டி விடணும். கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி சுண்டனதும் 1 கப் ரவாவுக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கணும். 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை. சர்க்கரை பிடிக்கும். சாப்பிடுங்க. மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிண்டி விடணும், இல்லைன்னா கெட்டியாயிடும். இப்போ அந்த கேசரி பவுடர் போடணும். கேசரி பவுடர். இதுதாங்க கேசரிக்கு ரொம்ப முக்கியம். இது போடலைன்னா கலரே வராது. போடுங்க. அவ்வளோதாங்க, கேசரி ரெடி. கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி லேசாக கிண்டி விட்டா கேசரி ரெடி.
டேஸ்ட் பண்ணி பாருங்க. சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? அப்படியே கேசரி மாதிரியே இருக்கு. ஏங்க இது கேசரி தாங்க. கேசரி மாதிரி இருக்குன்றீங்க. சரி வாங்க எல்லாத்தையும் பேக் பண்ணுவோமா? ஏய் பாக்குறேன்டி. ஏங்க இதுல என்ன இவ்ளோ துணி இருக்கு? நீ எடு பண்றதுக்காக தான் செல்ல நான் வச்சேன். ஆமா மூஞ்சிலே போட்டனா. அங்க போறி சும்மா. ஏய் எல்லா துணியும் அள்ளிட்டு நீ சொன்ன மாதிரி செஞ்சா பாக்குறவங்களுக்கு எப்படி அர்ச்சனா நம்பிக்கை வரும்? இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு, ஏமாத்த பாக்குறோன்னு புரிஞ்சுக்க மாட்டாங்களா? வாய்ப்பே இல்லைங்க. எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். அப்புறம் புடவை இருந்ததும் இல்லாததும் எப்படி தெரியும்? இது எல்லாத்தையும் எடுத்து பத்திரமா வைக்கிறது தான் நமக்கு லாபம். ஏய் எப்படி அர்ச்சனா இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் அசால்ட்டா யோசிக்கிற? இப்ப என்ன பாராட்டுறீங்களா இல்ல கலாய்க்கிறீங்களா? நீ வேற உன்னை பாராட்டுற அர்ச்சனா, அது கூட உனக்கு புரியலையா? நீங்க பாராட்டுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல உங்க அம்மா இனிமேலாச்சும் நம்மள சீண்டாம இருக்கிறாங்களான்னு பாப்போம். நம்ம கிட்ட இருந்து 10,000 வாங்கினா அதை 20,000 திருப்பி கொடுக்கணும்னு உங்களுக்கு தெரியணும். இதுல இன்னொரு நல்லது இருக்கு அர்ச்சனா. பாவம் ரொம்ப நஷ்டப்பட்டு நிக்கிறாங்கன்னு நினைச்சு நம்ம கிட்ட எதுக்கும் வரமாட்டாங்க. நம்ம எப்பவும் போல கடையில இருந்து வர்ற வருமானத்தை பேங்க்ல போட்டு வச்சுக்கலாம். எங்க பேங்க்லயே ரொம்ப நாளைக்கு வச்சுக்காம அதை எடுத்து 10 சென்ட் எங்கேயாவது நிலத்தை வாங்கி போடலாங்க. அப்படி இல்லனா பணம் இருக்கிறது தெரிஞ்சா பார்வதி கல்யாணத்துக்கு வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுவும் கரெக்ட் தான், நீ சொன்ன மாதிரியே பண்ணிருவோம். ஆமா எனக்கு ஒரு டவுட். இந்த துணி மூட்டையெல்லாம் இப்ப எங்க கொண்டு போய் ஒளிச்சு வைக்கிறது? அப்படி கேளுங்க. இந்த டவுட் உங்களுக்கு வரலன்னா தான் சந்தேகம். நான் வரும்போதே கடை சாவியை எடுத்துட்டு வந்துட்டேன். எல்லாத்தையும் கொண்டு போய் கடையில அடுக்கி வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம படுக்கவே போறோம். சூப்பர் அர்ச்சனா. எல்லார்கிட்டயும் பிளான் பி தான் இருக்கும், ஆனா உன்கிட்ட பிளான் Z வரைக்கும் வச்சிருக்க. சரி சரி ரொம்ப பாராட்டாதீங்க. ஆமா அந்த மண்ணெண்ணெய் தீப்பெட்டிலாம் எங்க வச்சீங்க? அதெல்லாம் ரெடியாய் தான் இருக்கு அர்ச்சனா. அர்ச்சனா என்னதான் நீ சொல்றதுக்கு தலையாட்டிட்டு வந்து நின்னாலும் சொந்த வீட்லயே இப்படி பண்றோம்னு மனசுக்கு தான் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க நேரா வீட்டுக்கு போங்க. உங்க அம்மா தூங்கிட்டு இருப்பாங்க. உங்க அம்மா மந்தானியை பிடிச்சு பக்கத்திலேயே படுத்து தூங்குங்க. என்ன அர்ச்சனா இப்படி சொல்ற? என்ன நொண்ணா அர்ச்சனா? அவங்க நம்ம கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணத்தை ராக்கோலி மாதிரி முழிச்சிருந்து புடுங்குவாங்க. நம்ம கொடுத்துட்டு அப்படியே கை வீசிட்டு வரணுமா? அவங்களுக்கு கிழக்க போக வழி தெரிஞ்சா எனக்கு மேற்க போக வழி தெரியும். சரி எடு. பேசாம சொன்னதை செய்யுங்க. அது கொடுங்க. கட்டுங்க, நல்லா டைட்டா கட்டுங்க. புடி புடி அந்த பக்கம் புடி. எங்க எல்லாத்தையும் செக் பண்ணிட்டீங்களா? எதுவும் இல்ல? செக் பண்ணியாச்சு. வா வா. உங்க அண்ணனும் அண்ணியும் வெளியில இருக்காங்களான்னு எதுக்கும் செக் பண்ணி பாத்துக்கலாம். வா. ஐயோ அப்பா, வயிறு வலிக்குதே. சிவகாமி சிவகாமி சும்மா இருங்க, தூங்குற நேரத்துல. ஐயோ முடியலையே, வயிறு ரொம்ப வலிக்குதே. அம்மா சிவகாமி சிவகாமி. என்னங்க வயிறு வலி கொன்னு எடுக்குது, எழுந்துறேன். ஐயோ நல்லா தூக்கம் வருது, ஏன் கெடுக்குறீங்க? என்னங்க நீங்க ஒழுங்கா படுத்து தூங்க மாட்டீங்களா? முடிஞ்சா படுக்க மாட்டேனா, வலி தாங்க முடியல சிவகாமி. கொஞ்சம் சரவண ரூமுக்கு போய் வயிற்று வலிக்கு மருந்து எடுத்துட்டு வாயேன். சும்மா கோவத்தை கலப்பாதீங்க. சொல்ல சொல்ல கேட்காம போய் பொக்கோடா தின்னுட்டு வந்தீங்கல்ல நல்லா, அதான் இப்ப வேலையை காட்டுது. இவளும் புரிஞ்சுக்க மாட்டேன்றாளே சிவகாமி. வயிற்றுக்கு ஏத்த மாதிரி சாப்பிடணும்னு சொன்னா கேட்டா தானே? எப்ப பாரு பக்கோடா போண்டா வடை மிச்சரு கண்டது. இது வயிறா இல்லாட்டி வேற ஏதாவதா? ஐயோ சிவகாமி, இதெல்லாம் அப்புறமா சொல்லிக்கேன்.
அந்த மருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வாயேன். எங்க போங்க, எனக்கு தூக்கம் வருது, என்னால எல்லாம் போக முடியாது. சுகமி சுகமி. நீங்க போங்க. ஐயோ அம்மா, வயிறு வலி வர உயிர் போகுதே. மனசாட்சியில அவ தூக்குறாளே. இதே சரவணனோ செந்திலோ இந்த மாதிரி வயிறு வலியால குடிக்கும் போது சந்தியாவும் அர்ச்சனாவும் இதே மாதிரி சொல்லியிருந்தா இவ விட்டுருப்பாளா? ஐயோ, மருமகளுக்கு ஒரு நியாயம், இவளுக்கு ஒரு நியாயம். ஐயோ, அப்பா, இதெல்லாம் அந்த பக்கோடா வேலையாத்தான் இருக்கும். அப்பா முடியலே. ஐயோ அம்மா. அவளை பக்கோடா போட சொன்னா பாறாங்கல்ல வெட்டி போட்டிருப்பான் போல இருக்கே. இந்த வலி வலிக்குதே. டேய் சரவணா. அப்பா, டேய் சரவணா, சரவணா, கொஞ்சம் கதவு தரடா. வயிற்று வலி மருந்து மட்டும் எடுத்து கொடுத்துடுறா. டேய், என்னால வலி தாங்க முடியலடா. ஐயோ அப்பா. சந்தியாமா, நீயாச்சும் கொஞ்சம் கதவு தரமா? டேய், யாரோ ஒருத்தர் வெளியே வாங்களே. என்ன இது? கதவு வெளியில தாப்பால் போட்டிருக்கு. அப்ப உள்ள யாரும் இல்லையா? அட, இந்த நடுராத்திரில எங்க போயிருப்பாங்க? ஒருவேளை சந்தியாவுக்கு உடம்பு கிடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரி போயிருப்பாங்களா? சும்மா வச்சு வெளியே போயிருப்பாங்களா? ஒண்ணும் புரியலையே. என்னங்க, என்ன பண்றீங்க இன்னும் அங்க? ஐயோ, இவ வேற வரா போல இருக்கே. இவ வந்து பாத்துட்டானா? ஐயோ, அருணா சந்தியா 2 பேருமே ரூம்ல இல்லைன்னு தெரிஞ்சிட்டா அவ்வளவுதான். அப்படியே ஒரு பூகம்பத்தையே கொண்டு வந்துருவா. இப்ப என்ன பண்றது? ஏங்க, நான் கூப்பிடுறது கேக்குதா இல்லையா உங்களுக்கு? மருந்து எடுக்க போயிட்டு எவ்வளவு நேரம்? எங்க இருக்கீங்க? ஏங்க, ஐயோ, இவ வந்து பார்த்தா கண்டுபிடிச்சிருவாளே. என்ன பண்ணலாம்? ஏங்க, நான் உங்களை எவ்வளவு நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன், எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னாச்சு? அது கிடைச்சதா இல்லையா? எதை பத்தி கேக்குற? எதை பத்தி கேக்குறேனா? உங்களுக்கு வயித்து வலி மருந்து வேணும்னு சொன்னீங்கல்ல, சரவணன் கொடுத்தானா இல்லையா? அதை விடு சிவகாமி. நீ ஏன் தூக்கத்தை கெடுத்து இங்க வந்து நிக்கிற? பேசாம நீ போய் தூங்க வேண்டியதானே? நல்லா இருக்குங்க உங்க கதை. என்ன தூங்க விடாம எழுப்பி விட்டுட்டு இப்ப தூங்க வேண்டியது தானேன்னு சொல்றீங்க? ஓ சரி, நான் போய் மருந்து வாங்கி. என்ன? சரவணனே தந்துட்டான். நானும் மருந்து வாங்கி சாப்பிட்டுட்டேன். எனக்கு தலைவலியே போயிடுச்சு சிவகாமி. என்ன தலைவலியா? வயித்து வலின்னு சொன்னீங்க முன்னாடி. எங்க என்ன ஆச்சு? அதான் சிவகாமி, தலைக்கு கீழே தானே வயிறு இருக்குது. அந்த வயிறு வலி இப்ப போயிடுச்சு. எங்களுக்கெல்லாம் தலைக்கு கீழே கழுத்து தான் இருக்கு, உங்களுக்கு மட்டும் ஐயோ முடியல. நடு ராத்திரியில பைத்திய மாதிரி உளறீங்க. உங்களெல்லாம் மதிச்சு ஐயோ பவன நான் வந்தேன் பாருங்க. என்ன சொல்லணும்? வந்து பாடுங்க. அப்பாடி, ஒரு புயல் கரைக்கு வராம அப்படியே கடந்து போயிடுச்சுடா. யப்பா, தரணும்னு சந்தியாவும் ஜாலியா வெளியே போயிருப்பாங்க. சந்தோஷமா போயிட்டு வரட்டும். ஐயோ, இந்த வயித்து வலி வேற விடிய விடிய வெச்சு செய்யும் போல இருக்கே. ஃபாஸ்டா கடகடன்னு செஞ்சு முடிச்சிட்டீங்க. எத்தனை வருஷமா சமைக்கிறேன், இதை கூட செய்யலைன்னா எப்படிங்க? தெரியாதவங்களுக்கு பார்க்கும்போது இது கொஞ்சம் மலப்பா இருக்கும். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, இது ஒரு விஷயமே இல்லைங்க. 10 நாள் பழகிட்டா யாரா இருந்தாலும் பண்ணலாம். பாத்திரம் அடுப்புல இருந்தாலும்
சமையல் நம்ம மனசுல நடக்கணும். நமக்கு பிடிச்சவங்களுக்கே சமைக்கிறோம், அவங்க நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும்னு நினைச்சாலே போதும். ஆமா, பாத யாத்திரை வந்தவங்க கோயில்ல இருக்காங்கன்ற விவரம் உங்களுக்கு எப்படி தெரியும்? அது வந்துங்க, நேத்து நான் கடையில இருக்கும்போது இந்த வழியா தான் கிராஸ் பண்ணி போனாங்க. அப்பதான் பார்த்தேன். ஓ, ஏங்க, மணி 4 ஆச்சு. இந்நேரம் நம்ம தன்ராஜ் அண்ணன் கடையை திறந்திருப்பாரு, பாலை நல்லா கொதிக்க வச்சிருப்பாரு. அவர் யாரு? அவரா? அவரு 30 வருஷமா நம்ம ஊர்ல டீ கடை வச்சிருக்காரு. புயல் அடிச்சாலும் மழை பெஞ்சாலும் விடாம கடையை திறந்துடுவாப்ல. அவர் கல்யாணத்தப்ப கூட முகூர்த்த நேரத்தை கொஞ்சம் லேட்டா வச்சுட்டு காலையில வந்து கடையை திறந்துட்டு போவாரு. தொழில் மேல அப்படி ஒரு பக்தி. உங்களை மாதிரியேவா? நான் சுமாரான நல்லவன் தாங்க, அவரு ரொம்ப நல்லவர். ஏங்க வாங்க, தன்ராஜ் அண்ணன் கடையில டீயும் சுட சுட மெதுவடையும் 2 பேரும் போய் சாப்பிட்டு வந்துடலாம். ரொம்ப டயர்டா இருக்கு. வாங்க. இவ்வளோ காலையில கோவிலுக்கு வர்றது எவ்வளோ நல்லா இருக்குல்ல? ம், நம்ம இப்படிதான் வரணும்னு எழுதியிருக்கு பாருங்க. அதோ அங்க நிக்கிறாங்க பாருங்க. வாங்க, அது கொடுங்க கொடுங்க. நல்ல சக்தி வாய்ந்த கோயில் தான். கோயில்ல நல்லா வேண்டிக்கிட்டா நினைச்சதெல்லாம் நிறைவேறும். ஐயா வணக்கம். வாங்க தம்பி. இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் நாங்க சாப்பாடு சமைச்சு எடுத்துட்டு வந்திருக்கோம். இதை நீங்க பெருந்தன்மையோட ஏத்துக்கணும். கொடுப்பா, சந்தோஷமா கொடுப்பா. எப்பா எல்லாரும் வாங்கிக்கங்க, வாங்கப்பா, வாங்க. எல்லாரும் சாப்பாடு வாங்கிக்கங்க. நாம சாப்பிட்டு வயிறு நிறையிறது ஒரு வகைனா, இப்படி அடுத்தவங்களை சாப்பிட வச்சு அந்த சந்தோஷத்துல நம்ம மனசு நிறையுது பாத்தீங்களா? அதுதாங்க இருக்கிறதுலே பெரிய சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் தம்பி. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இவர்தான் எல்லாம். இல்ல இல்ல, நானும் இவங்களும் 2 பேரும் சேர்ந்து தான் எல்லாத்தையும் சமைச்சோம். இந்த புண்ணியம் உங்க குடும்பத்துக்கே சேரும். நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும். நாங்க வள்ளியூர்ல இருந்து திருப்பதிக்கு நடந்து போயிட்டு இருக்கோம்பா. தென்காசிக்கு வந்து காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு போலான்னு இந்த வழியா வந்தோம். இன்னைக்கு காலையில சாப்பாடு உங்க கையால கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நாங்க தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். அப்போ நாங்க வரோம் தம்பி. நல்லது. வரமா? வரேன் தம்பி. நீங்க தானே சமைச்சீங்க, எதுக்கு நாம 2 பேரும் சமைச்சதா மாத்தி சொன்னீங்க? ஏங்க, நீங்களும் தானுங்க காய்கறி வெட்டினீங்க, கேசரி கிண்ணீங்க. அதுவும் ஒரு வேலை தானுங்க. என்னைக்கும் இல்லாம டேஸ்ட் இவ்வளோ சூப்பரா வர்றதுக்கு காரணம் உங்க ராசி தான். திடீர்னு நீங்க கூப்பிட்டதுனால நான் குளிக்காம வேற வந்துட்டேன். இல்லைன்னா கோவிலுக்குள்ள போய் சாமியை கும்பிட்டு போலாம். இவ்வளவு தூரம் வந்துட்டு சும்மாவே திரும்பி போறோம். அதான் மனசுக்கு வருத்தமா இருக்கு. நீங்க எங்க அப்படி நினைக்கிறீங்க? பசியோட இருக்கிறவங்க நம்ம கொடுத்த சாப்பாடை வாங்கி எவ்வளவு ஆசையை சாப்பிட்டாங்க பாத்தீங்களா? அவங்க முகத்துல தெரிஞ்ச சந்தோஷத்தை கவனிச்சீங்களா? அந்த சிரிப்பு தாங்க சாமி. ரொம்ப நல்ல மனசு இவருக்கு. கண்டிப்பா சன்னதிக்குள்ள இருக்கிற சாமி உங்களை நல்லா ஆசீர்வாதம் செஞ்சிருப்பாரு. அப்போ உங்களை ஏதோ உங்க புண்ணியத்துல என்னையும் போனா போதுன்னு ஆசீர்வாதம் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏங்க, இன்னைக்கு நீங்க சமைக்க போறீங்களா? ஆமா, ஏன் கேக்குறீங்க? கேட்கலங்க, ஒரு போட்டி வச்சுக்கலாமா? போட்டி. போட்டியா?
என்ன போட்டி? இன்னைக்கு நான் சமைச்சது பெஸ்டா இல்ல நீங்க சமைக்க போறது பெஸ்டான்னு? ஏங்க நான் சும்மா சொன்னேங்க, உடனே உங்க மூஞ்சியை தொங்க போடுறாதீங்க. இன்னைக்கு சமையலே நம்ம 2 பேரும் சேர்ந்து சமைச்சது தானே. நாளைக்கு நீங்க சூப்பரா சமைச்சு அசத்த போறீங்க. போலாமா?